நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் ஆசிய வங்கி உதவியோடு புதிதாக 320 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உயர்மட்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். ஒருபுறம் புதிய பாலத்தை திறந்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் தடல் புடலாக நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில், மறுபுறம் பாலத்தின் பக்கவாட்டில் அதனை தாங்கி நிற்கும் பகுதிகளில் ஆங்காங்கே விரிசல்களும் பூச்சிகள் பெயர்ந்தும் காணப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கை வைத்து பெயர்த்தாலே கையோடு சிமெண்ட் பூச்சுக்கள் வருவதாக கூறும் வாகன ஓட்டி ஒருவர், சிமெண்ட் கலவையில் அதிக அளவில் மண் கலக்கப்பட்டதே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டினார். இது மட்டுமின்றி கட்டுமான பணியின் போது வைக்கப்பட்ட ஆப்புகளும் எடுக்கப்படாமல் அவசர கதியில் பாலத்தை திறந்து வைத்துள்ளதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. அத்தோடு பாலத்திற்கு முழுமையாக வெள்ளையடிக்காமல் பாலடைந்ததை போல காட்சியளித்ததால் மக்கள் அதிருப்தி அடைந்தனர். வர்ணங்கள் பூசாமல் பழைய பாலமாகத்தான் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா கம்பிகள் ஆங்காங்கே அந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டிக்கிட்டு இருக்குது. அதே போல் அந்த சைடில் வைக்கக்கூடிய அந்த பில்லர் ஒரு பக்கம் பிதுங்கி கொண்டு இருக்குது. இது சரியாக இருக்குதாங்கிறத அந்த அதிகாரிகள் தான் ஆய்வு பண்ணணும். நமக்கு அதுக்கான தேவைகள் இல்லை. இதற்கிடையே பாலத்தில் உள்ள விரிசல்கள் குறித்து அமைச்சர் மதிவேந்தனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், ஒரு சில இடங்களில் விரிசல் இருக்கலாம், அதை சரி செய்து கொள்ளலாம் என கூறினார். அது மட்டுமின்றி பாலத்தின் உறுதித்தன்மை குறித்து செய்தியாளர்கள் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியதால் டென்ஷனான அமைச்சர் விருட்டென்று செய்தியாளர் சந்திப்பை முடித்துக் கொண்டார். நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் எல்லாருமே நாங்கள் பார்த்தோம். எல்லா இடத்துலையும் நல்லா இருக்குது. ஏதாவது ஒரு சில இடங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விரிசல் இருந்தால் அது மாதிரி இருந்துச்சுன்னா உடனே நாங்கள் ரீபக் பண்ணிடுவோம். அப்படிலாம் விட மாட்டோம். மக்கள் பயன்பாட்டுக்குலாம் அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்டு யார் வேணாலும் பயணிக்கலாம்னு ஒரு தரம் இல்லாத பாலத்தெல்லாம் நாங்கள் துவங்கி வைக்க மாட்டோம். ஏதாவது உள்ளபடியே உண்மையான சில இப்போ பெயிண்ட் அடிக்கலாம்னு சொல்கிறீங்களா, உண்மையாச்சுன்னா அந்த வேலையை செய்கிறோம். தப்பாக போட்டு மக்களுக்கு அச்சத்தை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் பாலம் குறித்த செய்திகள் அடுத்தடுத்து வெளியான நிலையில் மாவட்ட ஆட்சியர் உமா வல்லுநர் குழுவோடு சென்று பாலத்தை ஆய்வு செய்தார். அப்போது வல்லுநர் குழுவை சேர்ந்த அதிகாரி பாலத்தின் பூச்சுக்கள் வேண்டுமென்றே கைகளை கொண்டு பிடுங்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். அப்போது அங்கிருந்த ஒருவர், கீழே இருக்கும் பகுதியை பெயர்த்தார்கள் என்றால் மேலே எட்டி தொட முடியாத உயரத்தில் பூச்சுக்கள் பெயர்ந்ததற்கு யார் காரணம் என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளிக்க முடியாமல் திணறிய அதிகாரிகள் மழுப்பலாக பதில் கூறிவிட்டு அங்கிருந்து நடையை கட்டினர். குறிப்பாக பாலத்தை முழுமையாக ஆய்வு செய்யாமல் ஓரிரு இடங்களை மட்டுமே பார்வையிட்ட ஆட்சியர் உமா அவசரமாக செய்தியாளர்களை சந்தித்து பாலம் உறுதியாக இருப்பதாகவும் திட்டமிட்டே களங்கத்தை கற்பிக்க செய்தி ஊடகங்கள் முயற்சிப்பதாக கூறினார். மேலும் பாலத்தில் ஆங்காங்கே பூச்சு பெயர்ந்த நிலையில் அது வேஸ்ட் தான் எனவும் அவர் விளக்கமளித்தார். இதுக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற உள்நோக்கத்தோட சில பத்திரிகை செய்திகள், சோசியல் மீடியா, வாட்ஸ்அப் எல்லாமே நாங்க பார்த்தோம். அதனால இப்ப திருப்பி இந்த ப்ராஜெக்ட முழுமையா தெரிஞ்ச இதனுடைய கன்சல்டன்ட் மற்றும் இது சார்ந்த உயர் அதிகாரிகள், CKICP, நம்மளுடைய ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், இந்த அதிகாரிகளோட நம்ம கலந்து ஆலோசிச்சு அவங்கள மூலமா இப்ப ஒரு ஆய்வு சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து பேசிய ஆட்சியரும் பொறியியல் வல்லுநர்களும் திரும்ப சிமெண்ட் பூச்சுக்கள் கைகளாலேயே திட்டமிட்டு பெயர்க்கப்பட்டதாக கூறிய நிலையில் செய்தியாளர்கள் கேள்விகளை முன்வைத்துக் கொண்டே இருந்தனர். ஒரு கட்டத்தில் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் ஆட்சியர் அதிகாரிகளை அழைத்துக் கொண்டு புறப்பட்டார். இந்த நிலையில் அதிகாரி ஒருவரை முற்றுகையிட்ட மக்கள் பாலத்தை முறையாக ஆய்வு செய்யாதது ஏன், மழைநீர் வடிகால் அமைப்பை கட்டாமல் அரைக்குறையாக பணிகளை நிறுத்தியது ஏன், பாலத்தின் பக்கவாட்டில் அமைக்கப்பட்ட தகரம் உறுதியாக பொருத்தப்படாதது ஏன் என கேள்வி கணைகளால் துளைத்து எடுத்தனர். இதில் எந்த கேள்விக்கும் பதிலளிக்க முடியாமல் ஆய்வு செய்வதாக கூறி அதிகாரி புறப்பட்டு சென்றார்.
சார் என்ன சார் பதில் சொல்ல மாட்டீங்க? அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க. அந்த இடத்துலயாவது உள்ள நுழையிறப்ப வெளியே போற பாலமா எங்கேயாவது ஒரு பலகை கொடுத்துருக்கோமா சார்? எங்கேயாவது வச்சிருக்கோமா சார்? திருச்செங்கோடு எங்க போகுது, ஈரோடு எங்க போகுது தெரியாம போர்டு வச்சிருக்கீங்க. பள்ளிப்பாளையம் மேம்பாலம் போக்குவரத்திற்கு திறக்கப்பட்ட நிலையில் அதன் உறுதித்தன்மை குறித்து அறிவியல் பூர்வமான ஆய்வுக்கு உட்படுத்தி பொதுமக்களின் அச்சத்தை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் தங்கமணி. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.